ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நண்டுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் இது போல் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் தரும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த கிரேவி பிடிக்கும். ஏன்னா கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சி வெந்துடும். நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோனே தெரியாது. இது ஓரளவுக்கு வதங்கினதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வேகட்டும். அப்பப்போ மூடியை எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. நம்ம கரண்டியில் மசிச்சு விட்டாலும் நல்லா மசியும். ஆனால் மசிச்சு விட தேவையில்லை. நம்ம கிரேவி பண்ணும்போதே அதிலே நல்லா கரைஞ்சி வந்துடும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாங்கள் நண்டு குழம்பு நண்டு கிரேவி எதுக்குமே புளி தண்ணி சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். தக்காளி கரையிற அளவுக்குலாம் வதக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நான் 1 கிலோ நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நண்டு இப்போ கொஞ்சம் ப்ளூ கலராக தெரியுதுல்ல, இது கொஞ்சம் இந்த எண்ணெயிலே நம்ம கலந்து விட கொஞ்சம் ரெட்டிஷாக வரும். இதை ஒரு தடவை நல்லா எண்ணெயில் கலந்து விட்ட பிறகு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. அப்பப்போ திறந்து கலந்து விடுங்க. பார்த்திங்கன்னா நண்டோட கலர் நல்லா ரெடிஷாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அந்த உருளைக்கிழங்கு வேகணும். அந்த நம்ம கிரேவி கொஞ்சம் திக்காகி வரணும். அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். அப்பப்போ வேணால் மூடியை எடுத்துகிட்டு கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு இன்னும் வேகலை. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. நம்ம கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. நம்ம கத்திரிக்காவே நல்ல திக்னஸ் தரும் இந்த கிரேவிக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான நண்டு கிரேவி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.